ஹாய் ஹலோ. ஸோ இப்போ நம்ம இன்டென்ஷனலாக உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அல்லது சம்திங் உங்களை ரொம்ப காயப்படுத்திகிட்டு இருக்குன்னா எப்போதுமே அந்த சுச்சுவேஷன்ஸ் அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம பயந்துடக்கூடாது. ஸோ ரியாலிட்டியாக ஃபேஸ் பண்ணணும். இப்போ ஏதோ உங்களுக்கு ஒரு மனக்காயம் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா அதை பயந்து அதுக்கு மாறாக இந்த மாதிரி மன அழுத்தம் மனக்காயங்கள் இருக்குது, ஒரு சம்திங் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சுன்னா நம்ம உடனே ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம் அல்லது சம் அடிக்ஷன் ஹேபிச்சுவல்ஸ் நம்மளுக்கு இன்டைரக்டாக வரலாம். பட் அதையெல்லாம் மீறி யூ ஹாவ் டு ஃபீல் த இன்டென்ஷனலாக அதை அனலைஸ் பண்ணணும். அது என்ன பெயின், அது எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் அந்த இன்டென்ஷனல் அனலைஸ் பண்ணிட்டாலே அதை விட்டு நம்ம வெளியில் வர ட்ரை பண்ணுவோம். அந்த ஃபீலை ரியலைஸ் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம். அதை பார்த்து முக்கியமாக நம்ம பயப்பட மாட்டோம். அது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு ஈவெண்ட்டும் நம்ம பயப்படக்கூடாது. ஆட்டோமேட்டிக்